பார்பல் ஸ்குவாட் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க வரும். பார்பல் ஸ்குவாட்டுங்கிறது லெக் ஒர்க் அவுட். இது வந்து ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்ட் தான். இது வந்து நமக்கு குவாட்ஸ் ஒர்க் ஆகும், க்ளூட்ஸ் ஒர்க் ஆகும், ஹாம்ஸ்ட்ரிங் ஒர்க் ஆகும், நீ ஸ்ட்ராங்கர் ஆகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்குவாட்லாம் பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம நார்மலா ஜிம்ல யூஸ் பண்ற இந்த மாதிரி ஒரு ஷூஸ் இருக்குல்ல, இது நம்ம மோஸ்ட்லி ஒர்க் அவுட் போடும்போது அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா இந்த மாதிரி ஷூ வந்து நல்ல ஸ்பாஞ்சியா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒர்க் அவுட் போடும்போது நல்லா வாபிள் ஆகும். ஸோ இது மாதிரி போடாம எய்தர் வந்து ஃபிளாட் பேர் ஃபுட்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஃபிளாட்ஸ் இருக்க ஒரு ஷூ போட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். இது ஒரு சின்ன ஒரு டிப். இப்போ பார்பல் ஸ்குவாட் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த பிளேட்ஸ் எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் எலிவேட்டடா நம்ம போட போறோம். எலிவேட்டடா போடும்போது இன்னும் குவாட் நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுலேயே வந்து நமக்கு ஸ்குவாட்ஸ் ஷூலாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியரான ஷூ, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணிக்கலாம். பார்பல் வந்து சேம் ஷோல்டர் வித்துக்கு நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு பேக் ஆஃப் த ஹெட் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ வச்சுக்கணும். குவாட் ரேக் இருந்துச்சுன்னா பிரச்சனை, குவாட் ரேக் இருந்தால் பிரச்சனை இல்லை. குவாட் ரேக் இல்லைனா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ப்ளஸ் நம்ம லெக் வந்து ரொம்ப வைடா போச்சு அப்படின்னா இட் வில் டார்கெட் யுவர் க்ளூட்ஸ். ஸோ நம்ம அது ஃபோக்கஸ் கிடையாது. நமக்கு நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து குவாட் ஆக்டிவேட் பண்ணணும் நல்லாவே. ஸோ ஸ்ட்ரெயிட் லெக் வச்சுட்டு லைட்டாக ஒரு வி. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்படி ஒர்க் அவுட்ஸ் போடுவாங்க ஸ்குவாட் அப்படின்னா அவ்வளோதான். இது வந்து ஸ்குவாட் கிடையவே கிடையாது. இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஒரு 20% ஆஃப் த ஒர்க் அவுட் தான் நீங்கள் போறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஸ்குவாட் அப்படிங்கிறது இந்த அளவு டெப்த் போகணும். நீக்கு கீழே நம்ம எந்த அளவுக்கு நம்ம க்ளூட்டை கொண்டு போகிறோமோ அப்போ தான் அந்த ஒர்க் அவுட்டோட இன்டென்ஸாக போடுறோன்னு அர்த்தம். இப்படி தான் ஸ்குவாட்ஸ் போடணும். இது போட்டு இதுதான் ஒரு ரெப்பு. இப்படி போட்டால் க்ளூட்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும்னு சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அதே மாதிரி வேகமாக போடக்கூடாது, அப்படிலாம் போடக்கூடாது. இன்ஜுரி ஆகிடும், முட்டி போயிடும், ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதெல்லாம் பண்ணவே கூடாது. அதுவும் வெயிட்ஸ் அதிகமாக போட்டு நல்லா வேகமாக போடுவோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்லோவாக இவ்வளோதான். இன்னொன்று சொல்லுவாங்கள்ல, நீஸ் வந்து டோஸை தாண்டி போகக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் அதெல்லாம் அவசியம் இல்லை. நார்மலாக உட்கார்ற மாதிரி உட்காருங்க. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம ஸ்குவாட்ஸ் பண்ணணும். இதை விட்டுட்டு வேகமாக அடித்து உட்காந்து இப்படி பண்ணுறது. வெயிட் வந்து 30-40 கிலோன்னு போட்டுட்டு ஆமாம் இவ்வளோதான். இப்படி தான் போடுவோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃபுல்லாக போயிட்டு ஃபுல்லாக வரணும். இப்படி தான் வந்து நம்ம ஸ்குவாட்ஸ் போடணும். பார்ஷியல் ரெப்ஸ் போடுறேன், வெயிட் வச்சு அதிகமாக போடுறேன், அப்படிலாம் போடவே கூடாது. ஒரு ரெப்பு போடுறீங்கனாலும் அது பெர்ஃபெக்டாக ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் போடுவேன்.